அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மனசாட்சி விவசாயி ஜெயராமன். 2026 தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்கள் பெரும்பாலும் வாக்களித்திருக்கிறது விசில் சின்னத்துக்கு. அதோடைய தலைவர் தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்களுக்கு தான். அந்த வகையில் தமிழக ஆளுநர் அதிக பெரும்பான்மையை பெற்றிருக்கின்ற தனி கட்சியாக இருக்கின்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவரை ஆட்சி அமைக்க கூப்பிட்டு 15 நாளோ 20 நாளோ 1 மாதமோ 2 மாதமோ டைம் கொடுத்து அந்த டயத்தில் இப்போ சட்டமன்றத்தில் அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டு ஆட்சி அமைக்க அழைப்பது தான் தர்மம், நீதி. சட்டம் அப்படின்றது பெரும்பாலும் எளியவர்களுக்கு எதிரானதாகவும் அரக்கர்களுக்கு அடிபணிந்தும் செயல்படுறதை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் சட்டத்தை நம்மளுடைய தமிழக ஆளுநர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் பரவலான கருத்து. என்னுடைய வேண்டுகோளும் அதுதான். உள்ளபடியே தமிழக அரசியல்வாதிகள் இந்த நுட்பமான அரசியலை புரிந்து கொண்டு தமிழக வெற்றி கழக தலைவர் பக்கத்தில் நிற்கிறதுக்கு முன்வரலை அப்படின்னா கூட மக்களோட தீர்ப்புக்கு கட்டுப்பட்டவர்களாக தமிழக ஆளுநருக்கு நிர்பந்தத்தை கொடுக்கணும். இதை செய்ய முன்வருவார்களா? ஆண்மையுள்ள அரசியல்வாதிகள் தானா தமிழக அரசியல்வாதிகள்? அதாவது மிக குறிப்பாக அதிமுக, திமுகவோட அரசியல்வாதிகள், இன்றைய அரசியல்வாதிகள், அக்கட்சியின் தலைவர்கள். காத்திருக்கிறேன் கேள்வியோட உங்கள் மனசாட்சியாக களத்தில் விவசாயி ஜெயராமன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்திட்டும் தலைமுறை, வானமும் நம்ம வசந்தான் அப்படின்னு தொடர்ந்து பயணப்பட்டுருக்கிறோம். இதை தாண்டி இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க திட்டமிட்ட இருந்த நிகழ்வு ரத்து செய்யப்படுமா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி இருக்குது. இது பெரிய அளவில் அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். இந்த மன உளைச்சலுக்கு நாமெல்லாம் அவரை விட்டுடக்கூடாது. காரணம், மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு.